வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் முருகபிரான் அருளோடு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக சுகர் இருக்கிறவங்களுக்கு கோவக்காய், பாவக்காய், சுண்டைக்காய் இந்த மாதிரி நீர்க்காய் அந்த கொடியில் படுற அந்த காய்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் பாவக்காயும் கோவக்காயும் அடிக்கடி நான் எடுத்துகிட்டே இருப்பேன் வீட்டில். அதை எப்போ பார்த்தாலுமே அந்த ஒரு தடவை நல்ல பொடியாக நான் இவ்வளோ நல்ல மெல்லிஸாக நறுக்கி போட்டு அதை நல்லா தண்ணியில் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமா நம்ம தாளித்து கொட்டி சாம்பார் பொடியோ காரப்பொடியோ போட்டு நம்ம காய் நல்லா இந்த மாதிரி பண்ணிடுவோம். இன்றைக்கி இதே காயை கடலை மாவு, அரிசி மாவு, சாம்பார் பொடி அல்லது மிளகாய் பொடி போட்டுட்டு உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அது சாப்பிட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். சரி, எப்போ பார்த்தாலும் பொதுன்னு காய் மாதிரி பண்ணி சாப்பிடாமல் இந்த மாதிரி ஃப்ரைடாக சாப்பிட்றப்போ சும்மா வெறும் வாயில் கூட சிப்ஸ் மாதிரி சாப்பிட பிடிக்கும். உப்பு, பெருங்காயம், காரப்பொடி, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்னால அதுவே போதும். நமக்கு எதுவுமே தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டிய தேவையில்லை. நல்ல கரண்டிலே நீங்கள் மாவு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சிப்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சமையல் எண்ணெய் எதுவோ, கடலை எண்ணெயோ ரிஃபைண்ட் ஆயிலோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே இதை ஒவ்வொரு கரண்டியாக போட்டு எடுத்திங்கன்னா நல்ல மொறுன்னு சிப்ஸ் ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதம், குழம்பு சாதம் இல்லை ஏதான மிக்சடு சாதம் பண்ணினா கூட அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்கள் லைக்ஸ் கொடுங்க, உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. இப்போ தான் நீங்கள் என்னுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுத்துட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை அனுப்பிக்கிட்டிங்கன்னா நான் மேற்கொண்டு போடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுடைய செல்லில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். கோவக்காய் சிப்ஸு செய்து பாருங்கள், கட்டாயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு காய் ஐட்டம், விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே நல்லது. கோவக்காய் உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி செய்து பாருங்கள். இதே மாதிரியே பாவக்காயையும் இந்த மாதிரி பாயிலிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணி சிப்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். செய்து பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. வாசனையே சூப்பராக இருக்குது. நல்லா சுடு சாதம் போட்டு நெய் போட்டு ரசமோ இல்லை பருப்பு பொடியோ சாம்பாரோ அதோடு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா நிறையவே இழுக்கும் உங்களுக்கு. நல்லா செய்து பாருங்கள். சீக்கிரமாக செய்து பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட்ஸில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. செய்து பாருங்கள் கட்டாயம். நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. வாசனையும் நல்லா இருக்குது. கோவக்காய் ஃப்ரை ரெடி.